பொறாமைப்படுதல் என்பது ஒரு தவறான, ஒரு பாவமான ஒரு காரியம். ஆனால் 2 இடங்களில் பொறாமைப்படுவதை கூட இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா ஃபி ஃபித்னத்தைன், 2 விடயங்களில் பொறாமைப்படுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, ஒருத்தர் குர்ஆனை படிச்சிருக்கிறாரு, தான் கற்றதை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவர் செய்கிற நல்லமல்களை பார்த்து எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஒருவர் பொறாமைப்பட்டால் அந்த பொறாமை அனுமதிக்கப்பட்ட பொறாமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, இஸ்லாம் கல்விக்கும் கல்வி செயற்பாட்டுகளுக்கும் மிகப்பெரியோர் அந்தஸ்தை, முக்கியத்துவத்தை வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய வஹீயின் முதல் செய்தியும் கல்வி சார்ந்தே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இக்ரா, ஓதுவீராக, வாசிப்பீராக, படிப்பீராக என்பதை கொண்டே அல்லாஹு தஆலா மனித சமூகத்திற்கு சொல்கிற முதலாவது செய்தியாக அமைந்திருக்கிறது. ஒரு வசனத்தில் இறைவன் சொல்கிற நேரத்தில், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாகுவார்களா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் அறிந்தவர்களுடைய அந்தஸ்து கற்றறிந்தவர்கள் உயர்வான இடத்தில் வைத்து இஸ்லாம் பார்க்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் புதிய கல்வியாண்டிற்காய் அமைச்சுகளும் பாடசாலைகளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் தயாராகி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அது தொடர்பான சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறோம். சகோதரர்களே, முதன்மையான ஒரு செய்தி, எந்த ஒரு சமூகத்தில் சிறந்த ஆசிரியர் கட்டமைப்பு இருக்கிறதோ அந்த சமூகம் தோற்ற வரலாறே கிடையாது. எந்த ஒரு சமூகத்தில் சிதைந்து போன பல நோய்களோடு, உளநோய்களோடு ஆசிரியர் கட்டமைப்பு இருக்கிறதோ அந்த நோய் வளர்ந்த வரலாறும் கிடையாது. ஒரு சமூகத்தின் ஏணிகள் தான் ஆசிரியர்கள். அல்லாஹு தஆலா மனித குலத்தின் முதன்மையாக இறைவன் சொல்கிற செய்தியை பாருங்கள். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். கற்றுக் கொடுத்தல் பணியை இறைவன் செய்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள். நபிமார்கள் தங்களுடைய சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக் கொடுத்தல், கற்றல் செயற்பாடு என்பது மிக அந்தஸ்தும் பொறுப்பும் வாய்ந்த ஒரு பணி. ஆசிரியர் பணியை தொழில் என்று சொல்வதில்லை, ஆசிரியர் சேவை என்றுதான் சொல்லுவார்கள். வைத்தியத்தை தொழில் என்று சொல்வதில்லை, வைத்திய சேவை என்று சொல்லுவார்கள். காரணம், அந்த சேவையின் புனிதத்தை, அதன் பெருமதியை கருத்தில் கொண்டு அந்த பிரயோகத்தை தொண்டு தொட்டு எல்லோரும் பயன்படுத்தி வருவதை பார்க்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொறாமைப்படுதல் என்பது ஒரு தவறான, ஒரு பாவமான ஒரு காரியம். ஆனால் 2 இடங்களில் பொறாமைப்படுவதை கூட இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா ஃபி ஃபித்னத்தைன், 2 விடயங்களில் பொறாமைப்படுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, ஒருத்தர் குர்ஆனை படிச்சிருக்கிறாரு, தான் கற்றதை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவர் செய்கிற நல்லமல்களை பார்த்து எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஒருவர் பொறாமைப்பட்டால் அந்த பொறாமை அனுமதிக்கப்பட்ட பொறாமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படி என்றால் பொறாமைப்படுதல்
ஆசிரியர் மீது ஒருவர் பொறாமைப்படுதலை இஸ்லாம் அனுமதித்திருப்பதை பார்க்கிறோம். இந்த கோணத்தில் முஸ்லிம் சமூகம் ஆசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு இடத்தை கொடுத்திருந்தது என்றால், ஹாரூன் ரஷீத் ஹலீஃபாவாக இருக்கிறார். அவருடைய 2 பிள்ளைகளை ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்பதற்கு அனுப்பி வைக்கிறார்கள், அமீனையும் மஅமூனையும். 2 பேரையும் பார்வையிடுவதற்காக ஹலீஃபா ஒரு நாள் போறாங்க. ஹலீஃபா வந்திருக்கிற செய்தி பிள்ளைகளுக்கும் தெரியாது, ஆசிரியருக்கும் தெரியாது. ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் ஆசிரியரின் பாதணியை அவருக்கு ஹிதுமத் செய்யணும், போய் கொடுக்கணும் என்றதற்காய் 2 பிள்ளைகளும் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். அதை பார்த்து கொண்டு ஒரு தந்தையாக ஹலீஃபா பார்த்து கொண்டிருக்கிறாரு. முடிந்த பிறகு ஒரு ஆசிரியரை அந்த ஆசிரியரை ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறார். ஆசிரியரிடம் கேட்கிறார், மன் ஆசுன்னாஸ், மனிதர்களில் கண்ணியமானவர், அந்தஸ்தில் உயர்ந்தவர் யார் என்று கேட்கிறார். அந்த ஆசிரியர் சொல்றார், முஸ்லிம்களின் தலைவர் ஹலீஃபா தான் உயர்ந்த அந்தஸ்து அப்படின்னு சொல்றாரு. ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் சொல்றார், பல் ஆஸு மின் அமீரில் முஃமினீன் மை யஹ்தஸிமு வலியா அஹ்தில் முஸ்லிமீன் ஃபி ஹம்லி நஅலைஹி. முஸ்லிம்களின் 2 ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள், அவருடைய பிள்ளைகள் 2 பேர், யாருடைய பாதணியை சுமப்பதற்கு போட்டி போட்டுக் கொண்டார்களோ அவர்தான் கண்ணியமானவர், அவர்தான் உயர்ந்தவர் அப்படி என்று சொல்றாரு. முஸ்லிம் சமூகத்தில் ஹலீஃபாக்களே ஆசிரியர்களுக்கு கொடுத்திருந்த இடத்தை பாருங்கள். ஏனென்றால் அந்த பணி என்பது முக்கியமான ஒரு பணி. அந்த பணி சமூகத்தில் சிதைந்து போனால் முழு சமூகமும் சிதைகிறது என்பதற்கான அடையாளம் என்பதை மரபு வழியாக பாரம்பரியமாக இந்த உம்மத்து புரிந்து வைத்திருந்தது. கவலையான செய்தி என்னவென்றால் சகோதரர்களே, மிகவும் ஆபத்தான, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக சஹாபாக்களை பயிற்றுவித்தார்கள். அவர் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இப்படியான புனிதர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியரினால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு, இமாம் மாலிக் அவர் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களை உருவாக்குறார். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் இமாம் அஹ்மதை உருவாக்குகின்றார்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, இப்னுல் கையும் இஸ்லாமிய வரலாற்றில் ஆசிரியர் மாணவர்கள் உருவாக்கம் என்பது சிறந்த நிலையில் இருந்திருந்துச்சு. அதனால தான் இந்த சமூகம் கடந்த காலங்களில் உச்சமான சமூகமாக இருந்தது என்று வரலாற்றை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வரலாற்று சாத்தியமானதற்கு அடிப்படையான காரணி நல்ல ஆசிரியர்கள் இந்த சமூகத்திற்கு கிடைத்திருந்தார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, முன்மாதிரியான மாணவர்களின் பாடத்திட்டங்களை தாண்டி வெளிச்சூழலிலும் அவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிற, உணர்ச்சி வசப்படாத, நிதானத்தை கையாளக்கூடிய, என்னிடம் கல்வி கற்கின்ற 40 மாணவர்களும் 40 சூழ்நிலைகளில் இருந்து வருகிறார்கள், எல்லோருக்கும் ஒரே விதமான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற புரிதலோடு அணுகக்கூடிய எத்தனை ஆசிரியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, ஆசிரியர்கள் உண்மையில் அவர்களின் உரிமைகள், கடமைகள், சம்பள உயர்வுகள் தொடர்பாக பேசப்படுகின்ற அளவுக்கு ஆசிரியர்கள் பண்பு ரீதியாக எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக எந்த அளவு கவனம் எடுக்கப்படுகிறது என்பது பெரிய ஒரு கேள்விக்குறி. கற்றல் செயற்பாடு என்பது மாணவர்களின் அறிவு, திறன், மனப்பான்மையில் ஏற்படுகிற மாற்றம் என்று சொல்லுவார்கள். இந்த மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் ஆசிரியர்களின் திறன், மனப்பான்மையில் மாற்றம் வரணும். அந்த மாற்றங்கள் வருகிற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் கல்வியை கற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டவங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் என்ன நினைப்பார்கள் என்றால், அன்னஹு அக்ரபு இலைஹி மின் கைரிஹி. எல்லா சஹாபாக்களும் என்ன நினைச்சாங்கண்டா, நான் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், நான் தான் மிக நெருக்கமானவர் என்கிற உணர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆசிரியராக ஏற்படுத்தினார்கள். உண்மையில் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொருவருக்கும் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தினார்கள். அப்படியான ஒரு உணர்வை மாணவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்துகிறோமா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சாஹிபு சிர், ரகசிய தோழர் என்று ஒருவர் இருந்தார். அபூ துராப்
மண்ணின் தந்தையே என்று ஒருவரை அழைத்தார், சைஃபுல்லா என்று ஒருவரை அழைத்தார், அமீன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தின் அமீன் இவர்தான் என்று சொன்னார். தனித்துவமாக சிலரை அடையாளப்படுத்தினார்கள். அவர்களை அந்த அளவு கவனம் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் பயிற்றுவித்தார்கள். துரதிர்ஷ்டவசமான செய்தி என்னவென்றால், எங்களுடைய சமூக சூழலில் ஆசிரியர்கள், அல்லாஹ் பாதுகாத்த அருள் செய்த பல ஆசிரியர்கள் இந்த பொறுப்பை உணர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். இன்றைய சூழலில் ஒரு குறிப்பிட்ட வளமான திறமையான மாணவர்கள் மாத்திரம் ஆசிரியர்களாலும் பாடசாலைகளாலும் கண்டுகொள்ளப்படுகிறார்கள். ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், OL எக்ஸாம், A-level எக்ஸாம் என்றா நல்ல ரிசல்ட் எடுக்கிற ஒரு 3 பிள்ளை, ஒரு பிள்ளை டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபெஸ்டுக்கு வர பிள்ளை கொண்டாடப்படுகிறார்கள். அவசியம்தான். அந்த வெற்றி மகிழ்ச்சியான வெற்றி தான், சந்தோஷப்பட வேண்டிய வெற்றி தான். அதே நேரத்தில் அதே பரீட்சையில், அதே பாடசாலையில், அதே மாணவர்கள், அந்த ஆசிரியர் மூலம் கல்வியை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் பலர் தோற்று போயிருக்கிறார்கள், குறைவாக புள்ளிகள் எடுத்திருக்கிறார்கள். அவர்களை முன்னேற்றுவதற்கும் அவர்கள் தொடர்பாகவும் எந்த விதமான ஆயத்தங்களை நாங்கள் செய்கிறோம் என்பது பெரியோர் கேள்விக்குறி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், யாரையும் கைவிடவில்லை. வெளிச்சூழலில் பாடசாலையை விட்டு வெளியேறுகின்ற மாணவர்கள், அவர்கள் தொடர்பாக யோசிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வெறுமனே சகோதரர்களே, புள்ளிகளை பெறக்கூடிய ஓட்டப்பந்தயத்திற்கு தயாராக கூடிய மாணவர்களை மாத்திரம்தான் உருவாக்குவது ஒரு ஆசிரியருடைய பொறுப்பல்ல. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பெரிய ஒரு ரேங்க், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபெஸ்ட் அடிச்ச ஒரு மாணவர் சோசியல் மீடியாவில் பேட்டி எடுத்தால் முதலாவது சொல்றது, நான் ஒரு வைத்திய நிபுணராகி என்ற ஊருக்கு சேவை செய்யணும் என்பாங்க. அதே மாணவரை ஊர்ல காண்றதே கஷ்டமாயிருக்கும் டாக்டர் ஆன பிறகு. அதுவே சாதாரண நிலையில் இருந்த மாணவர்கள் பலர்தான் அந்த பாடசாலைக்கும் அந்த ஆசிரியர்களுக்கும் காலாகாலம் பக்கபலமாக இருந்து கொண்டிருப்பார்கள். காரணம் சகோதரர்களே, அவர்களை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்கள் பேச வந்தால் கழுத்தை மாத்திரம் திருப்பி பேச மாட்டாங்க, உடல் முழுவதையும் திரும்பியே அவர்களோடு உறவாடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியரினால் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் ஏற்படுத்தக்கூடிய, மாணவர்களில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஒரு பெற்றோரால் ஏற்படுத்த முடியாது, ஒரு நண்பனால் ஏற்படுத்த முடியாது. அந்த குறிப்பிட்ட வயதில் ஆசிரியரை பெரும் எண்ணங்களோடு மாணவன் பார்க்கிறான். எனவே சகோதரர்களே, ஆசிரியர்களே, இது பொறுப்பு வாய்ந்த மிக மிக வலிமை, மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் உடல் முழுவதும் திரும்பியே அவர்களோடு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களில் ஏதாவது ஒரு தவறை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டுவிட்டால் பெயர் குறிப்பிட்டு பொது சபையில் அவர்களை அடையாளப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மாபாலு அக்வாம், இவர்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. சம்பந்தப்பட்டவர்கள், தவறிழைத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள், நமக்காகத்தான் இது சொல்லப்படுகிறது, திருந்த வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்துவார்கள். அப்படியான அணுகுமுறைகள் இங்கு கையாளப்படுகின்றனவா என்பதை நாங்கள் ஒரு சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வானத்திற்கு சென்றார்கள், அல்லாஹ்வோடு பேசினார்கள், நபிமார்களுக்கு தொழுகை நடாத்தினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உறவாடினார்கள். ஆனால் பூமிக்கு வந்து ஆற்றிலே பால் கறந்து அவர் அதை உண்ணக்கூடியவர்களாக, குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மிக பணிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். ஆசிரியர்களிடம் அந்த பணிவு வெளிப்பட வேண்டும். அவர்களை பார்த்து இந்த மாணவர்கள் வளர்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பொறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு வெளிச்சூழல்ல நிறைய பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இதர பிரச்சனைகள் இருக்கலாம். அவை எல்லாமே வெளிப்படுகின்ற இடமாக வகுப்பறைகள் இருந்து விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய நேரம், இறுதி கட்டத்தில் ஜன்னலை திறக்கிறார்கள். சஹாபாக்கள் தொழுகைக்கு தயாராகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற ஒரு சில நாளில் நடக்கின்ற செய்திகள்.
அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் புன்முறுவல் பூர்த்தார்கள். கடுமையான வலி, வருத்தங்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்திலும் சஹாபாக்களை பார்த்து புன்முறுவலோடு கடந்து சென்றார்கள். எனவே சகோதரர்களே, இந்த சமூகத்தின் முதுகெலும்புகள், மிகப்பெரிய ஏணிகள் ஆசிரியர்கள் என்பதை உணர்ந்து மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாவை பற்றி சஹாபாக்கள், ஒரு நபித்தோழர் சொல்றாரு, ஒரு பின்னணியில் சொல்கிறார்கள், ரசூலுல்லாவை போன்ற ஒரு சிறந்த ஆசிரியரை இதற்கு முன்னாடியும் இதற்கு பிறகும் நான் காணப்போவதே இல்லை. அவர் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக செயற்பட்டார் என்று நபித்தோழர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, முன்மாதிரி மிக்க ஆசிரியர்கள் என்பது இந்த புதிய கல்வியாண்டில் உங்களுடைய நீயத்துக்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, அமானிதத்தை விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயலாற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் இருக்கின்ற பொழுதும் இல்லாத பொழுதும் மௌத்தான பிறகும் எங்களை பற்றி எங்களிடம் கற்றறிந்த மாணவர்கள் நல்ல விதத்தில் பேசக்கூடிய, எங்களுடைய பெயர்கள் வருகிற பொழுதெல்லாம் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நிலையில் அவர்களோடு நாங்கள் உறவாட வேண்டும். அதே போன்று கண்ணியமிகு சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தி, மாணவர்கள் அவர்களுடைய புதிய கல்வியாண்டிற்காய் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலே முஸ்லிம் அல்லாத ஒரு மாணவனை பொறுத்தவரைக்கும் கல்வியை 2 பிரதான நோக்கங்களுக்காக பெற்றுக்கொள்வார்கள். ஒன்று, அவர்கள் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு நோக்கமாக இருக்கும். அதன் மூலம் வருமானங்கள் கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லிம் மாணவனை பொறுத்தவரைக்கும் முதன்மை நோக்கம் என்பது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காகவே இந்த கல்வியை நான் பெறுகிறேன், இந்த கல்வியினால் என்னுடைய ஆகிரத்துக்கு, என்னுடைய கபருக்கு நன்மைகள் வர வேண்டும் என்பதே முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தை எந்த கல்வி கற்கின்ற பொழுதும் என் ரப்பின் திருப்பொருத்தமே அவசியம் என்பதை தவறவிடக்கூடாது. இது முக்கியமான ஒரு பகுதி. இரண்டாவது ஒரு அம்சம், மாணவ பருவத்தில் நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். எவ்வளவுதான் கெட்டித்தனம், வசதிகள், வாய்ப்புகள் இருந்தாலும் தவறான ஒரு நட்பு கிடைத்து விட்டால் தோற்று போய் விடுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரியான நட்பு கிடைத்து விட்டால் சறுக்கினாலும் அவன் நிச்சயம் உங்களை தாங்கி பிடிப்பான். உங்களுடைய பெற்றோர்களின் சுமைகள், கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து நல்ல மனிதர்களை நண்பர்களாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கத்து குறைஷிகளில் முக்கியஸ்தர்கள் பலர், எங்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு இடத்தை தெரிவு செய்யுங்க, எல்லோரோடும் நாங்க வந்து நீங்க பேசுறத கேட்க மாட்டோம், எங்களுக்கென்று பிரத்யேகமான இடம் தேவை என்று சிலர் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், உங்களுடைய ரப்பை காலையிலும் மாலையிலும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றவர்களோடு உங்களுடைய நஃப்ஸை பொறுமை காத்துக் கொள்ளுங்கள், அவர்களோடு இருந்து விடுங்கள், நல்ல மனிதர்களோடு சேர்ந்து விடுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நல்ல நட்புக்கும் கெட்ட நட்புக்கும் இடையிலே உள்ள உதாரண உவமேயம் என்பது, ஒரு வாசனை திரவியங்களை விற்பனை செய்கிற, பயன்படுத்துகின்ற ஒருத்தர், இவர் நல்ல மனிதர், இவர் நமக்கு தராவிட்டாலும் நல்ல வாசனையாவது நமக்கு கிடைக்கும். அதுவே கெட்ட நண்பனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொல்லன் மாதிரி, நெருப்பு இரும்பு வேலை செய்பவர், அவருடைய நெருப்பு ஆடைகளை பொசுக்கி விடலாம். நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லோருக்கு பின்னாடியும் நல்ல நட்புகள் இருந்திருக்கின்றன. தோற்றுப்போன எல்லோருக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு தவறான தொடர்பு இருந்திருக்கின்றது. எனவே மாணவர்கள் பருவம் என்பது முக்கியமானது. பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகின்றார்கள் என்பது முக்கியமானது. அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற முக்கிய சக்தி பாடசாலையில் தான் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார்கள். அது யாராகவும் இருக்கலாம். எல்லோரையும் நான் ஒரு நட்பை தெரிவு செய்கிற பொழுது சகோதரர்களே, நாம் மௌத்தானா என்னுடைய ஜனாசா தொழுகையில் முன்சஃபில் எனக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க கூடியவராக இவர் இருக்கிறாரா என்பதுதான் முதன்மையான கேள்வியாக இருக்கணும்.
நான் மௌத்தானால் முன்சஃபிலே என்னுடைய ஜனாசா தொழுகைக்கு வந்து நின்று எனக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய நண்பனாக இவன் இருப்பானா என்பதை நாங்க பார்க்கணும். நாங்க என்ன மௌத்தாகுவோம் என்று தெரியாது. வெள்ளம் வந்துச்சு, ஒரு 6 மாணவர்கள், மதரசா மாணவர்கள் பல கனவுகளோடு, பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு, வீட்டுக்கு வர சந்தோஷத்தோடு வந்திருப்பாங்க. மௌத்தாகுவோம் என்பதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். மரணம் வந்தது. அல்லாஹு தஆலா அவர்களின் கபரை விசாலப்படுத்தணும். மாணவர்களே, நாங்க என்னரும் மௌத்தாகலாம். உங்களுடைய சேர்க்கை என்பது முக்கியமானது. அதை நாங்க கருத்தில் கொள்ளணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாராங்க. நான் முனாஃபிக் விட்டேன் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நடந்தது என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்தா ஈமானுடைய தரம் உயர்கிறது. அந்த சபையை விட்டு ஓரமாகி விட்டால் அதனுடைய அந்த தரம் குறைந்து விடுகிறது, உணர்வுகள் எல்லாம் மங்கி போய் விடுகிறது அப்படிங்கிறாங்க. ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனக்கும் இதே நிலைமை தான், 2 பேரும் ரசூலுல்லாஹ்விடம் போவோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் நல்ல நட்பின் அடையாளம். இதுதான் நல்ல நட்பின் அடையாளம். சகோதரர்களே, நல்ல நட்புகளை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இது முக்கியமானது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் சாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சேர்க்கை முக்கியமானது. நல்ல மனிதர்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று மாணவர்கள், குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள், சகோதரர்களே, படிக்கின்ற நேரங்களில் எல்லா நேரங்களிலும் பாவத்தை விட்டு தூரமாகி இருக்க வேண்டும். படிக்கிற நேரம் பாவத்தோடு இருந்தால் கல்வி இலகுவாக வராது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வயுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தருவான். யார் யாரெல்லாம் பாவத்தை விட்டு தூரமாய் இருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கற்றுத் தருவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்றைக்கு பாடசாலை பருவத்தில் தான் அதிகமான பாவங்கள் நடக்குது. எல்லாமே ஃபங்க்ஷனாக மாறி போன காலம், எல்லாமே வைபவங்கள். புது வருடம் ஒரு களியாட்டம். இது இஸ்லாத்துக்கு பொருத்தமா, முரணா, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பக்கூடியதா என்பதை எல்லாம் பார்க்கவில்லை. பர்த்டே, அதற்கு ஒரு கொண்டாட்டம். கெட் டுகெதர் என்று சொல்லி ஆணும் பெண்ணும் கலப்பு. மாணவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நான் எந்த நேரத்திலும் மரணிக்கலாம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் என்பது முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு பாவத்தை விட்டு தூரமாகி நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வர்றாரு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நான் ஜிஹாத் செய்யணும் என்கிறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் கொடுக்கணும் என்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறாங்க. அவர் ஆமென்று சொல்றாரு. உங்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஜிஹாத் என்பது பெரியோர் அமல். அவர் அதை கேட்டு வாராரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களோடு நல்லுபகாரம், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்று அவருக்கு வழிகாட்டி இருப்பதை பார்க்கிறோம். கல்வி கற்கின்ற நேரங்களில் உங்களுடைய பெற்றோர்களின் விருப்புகள், அதை கட்டாயம் கருத்தில் கொள்ளுங்கள். பல மாணவர்கள் போன் கேட்டு அடம் பிடிப்பாங்க, டிக்டாக் பாவிப்பாங்க. அதை பார்த்து வருத்தப்படுகின்ற, கேவலப்படுகின்ற நிலையில் பெற்றோர்கள் மாறியிருப்பார்கள். பெண் பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ் சமூகத்தில் அவர்களுடைய ஒளிப்பதிவுகள், அவர்களுடைய போட்டோஸ், அவர்களுடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மோசமான அசிங்கங்கள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன இன்பங்களுக்காய் உங்களுடைய பெற்றோர்களை, உங்களுடைய குடும்பத்தை வெளியில் தலை காட்ட முடியாத சூழலுக்கு நீங்கள் தள்ளிவிடுகிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மோசமான விடயங்கள், தவறான விடயங்கள், பக்குவம் இல்லாமல் இதை கையில் எடுத்தால் பெரும் ஃபித்னாக்கள் வரும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயம் அது வரும். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். இந்த புதிய கல்வியாண்டில் இதை கட்டாயம் யோசியுங்கள். அவர்களுடைய கோபம், அவர்களுடைய வருத்தத்தை நாங்கள் சுமந்து கொள்ளக்கூடாது. அது பெரியோர் அநியாயமாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும், எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சில விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். இந்த பிள்ளைகள் அல்லாஹ்வினால் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதங்கள். இந்த அமானிதத்தை சரியான முறையில்
மீண்டும் இறைவனிடம் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். நாம் வளர்ந்த பிறகு ஒரு பிள்ளையை சீர் செய்வதை விட அது சாத்தியப்படாது. ஒரு சிறு பிராயத்தில் இருந்து அவர்களை சீர் செய்தல் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் அதிகமான பெற்றோர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், சம்பாதித்து கொடுத்து யாரிடமும் கையேந்தாத ஒரு நிலையில் என் பிள்ளையை விட்டு செல்வதுதான் முதன்மையான பணி அப்படி என்று நினைக்கிறோம். அது ஒரு பகுதி தான். சில நேரங்களில் அது தவறாக கூட வந்து சேரும். ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல கொண்டே வச்சிருவாங்க. வச்சால் பிள்ளைக்கு ஒரு இழப்பும் தோல்வியும் மாறுபட்ட சூழலும் பொருளாதார நெருக்கடியும் வருகிற நேரத்தில் அதை சமாளித்துக் கொள்ள முடிய, அதை எதிர்நீச்சல் போட்டு தாண்டக்கூடிய ஒரு சூழலை பெற்றோர் அவருக்கு கொடுக்கல. எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு கொடுத்துட்டு போய்த்தாரு. அப்படியான சூழலும் வரும். அது மாத்திரமல்ல, பெற்றோர்களாகிய எங்களுக்கான கடமை வெறுமனே ஏடிஎம் மெஷின் மாதிரி பிள்ளைகளை உருவாக்குவது என்பது ஒரு பெற்றோரின் நோக்கம் அல்ல. வெறுமனே புத்தக பூச்சிகளை உருவாக்குதல் என்பது ஒரு பெற்றோரின் நோக்கம் அல்ல. இஸ்லாம் அதை வலியுறுத்தவும் இல்லை. ரசூலுல்லாவின் வரலாற்றை படிக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஏனண்டா அதற்கும் எக்ஸாம்ல 2 புள்ளி இருக்கு அப்படிங்கிறதால இந்த மனோநிலை மாற்றம் அடையணும். ஒரு பிள்ளை 98 புள்ளிகள் எடுத்தாலும் ஒரு பெற்றோராக சந்தோஷப்படக்கூடிய நிலையில் அவர் இல்லை. பக்கத்து வீட்டு பிள்ளை 100 எடுத்தா அந்த 2 மார்க்ஸ் என்ன? இந்த மனோநிலைக்கு இந்த கல்வி முறை பெற்றோர்களை தள்ளி இருக்கிறது. சகோதரர்களே, நாங்கள் முஸ்லிம் பெற்றோர்கள், எங்களுக்கென்று சில பொறுப்புகள் இருக்கின்றன, சில அமானிதங்கள் இருக்கின்றன. இந்த பிள்ளைகள் தொடர்பாக நாங்கள் யோசிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பெரியோரு அருள் சொத்துகள், அல்லாஹ்வுடைய நிஅமத், அது கொடுக்கப்பட வேண்டும். பட்டம் அது கொடுக்கப்பட வேண்டும், அதுவும் ஒரு நிஅமத். இன்னொரு பதவிகள் ஒரு நிஅமத், கல்வி ஒரு நிஅமத், அது கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த நிஅமத்துக்கள் எல்லாமே சோதனைகளும் இருக்கின்றன. பெற்றோராக நாங்கள் எல்லோரும் இதெல்லாம் கொடுக்கணும் என்று பிள்ளைகளுக்கு நினைக்கிறோம். ஆனால் எப்பொழுதாவது நாங்கள் அஹ்லாக், பண்புகள் ஒரு நிஅமத், ஒரு அருள், என் பிள்ளைக்கு நான் அதை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா? அது அருளாகவே நாங்கள் பார்க்கிறல்ல. அது பெரியோர் அருள். ஒரு சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு அருள் என்றால் அது அஹ்லாக்கு தான். நாங்கள் பொருளாதாரத்தை எடுத்தால், வசதியை எடுத்தால் நிஅமத்தும் தான், அதுல சோதனையும் உண்டு. பதவியை எடுத்தால் அருளும் தான், சோதனையும் உண்டு. அஹ்லாக்குகள் 100% அருளாக மாத்திரம் இருக்கும். என் பிள்ளைக்கு நான் அதை விட்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு பெற்றோரின், முஸ்லிம் பெற்றோரின் முதன்மை தெரிவாக இருக்கணும். சகோதரர்களே, நாங்கள் மௌத்தானா எங்களுடைய பேர் அடிக்கடி நினைவுபடுத்தப்பட வேண்டுமாக இருந்தால், பல இடங்களில் நல்ல விதத்தில் பேசப்பட வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய பிள்ளைகளுக்கு அஹ்லாக்க விட்டு செஞ்சா, நல்ல பண்புகளை கொடுத்துட்டு போனா பேசுவாங்க. மாஷா அல்லாஹ், அவங்களோட வாப்பாவும் அப்படித்தான், நல்ல மனிதர், நல்ல முறையில் அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு உச்சத்துக்கு போயும் நல்ல பண்போடு நடக்கிறாரு. எங்களுக்காய் அடுத்தவர்கள் நாங்கள் மரணித்த பிறகும் பேச வேண்டுமாக இருந்தால் நல்ல அஹ்லாக்க கொடுக்கணும். இது முதன்மையானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஒரு சபையில இருக்கிறாங்க. அந்த சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. மூத்த சஹாபாக்கள் பலரும் இருக்கிற சபை. ஒரு மரத்தை, இந்த மரமும் முஸ்லிமும் ஒன்றுதான், முஸ்லிமுடைய பண்புகளும் இந்த மரத்தின் இயல்புகளும் ஒரே விதத்தில் இருக்கும், அது என்ன மரம் அப்படி என்று கேட்கிறாங்க. ஈத்த மரம் தொடர்பா கேட்கிறாங்க. யாரும் பதில் அளிக்கல. ஆனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபை முடிந்துட்டு வாப்பாவோட பேசிட்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்றாங்க, வாப்பா எனக்கு அதுக்கு பதில் தெரியும், மனசுல எனக்கு ஈத்த மரம் தான் என்று எனக்கு தோன்றியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, அப்ப ஏன் மகன் நீங்க சொல்லலண்டு? மூத்தவர்கள் பலரும் இருந்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள், நீங்கள் இருந்தீர்கள், அதை சொல்ல நான் விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களினால் பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகளை பாருங்கள், அந்த முதிர்ச்சியை பாருங்கள். இந்த பிள்ளைகளை நாங்கள் தயார்படுத்தி இருக்கிறோமா சகோதரர்களே? நிச்சயம் கிடையாது. தோல்வி அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கல்வி என்பது ஒரு நிஅமத் தான்.
பொருளாதாரம் என்பது ஒரு அருள் தான். அவை எல்லாவற்றிற்கும் முன்னாடி நல்ல பண்புகளை கொடுத்தல் தான் என்னுடைய முதன்மையான பணி என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன். இறைவா, எங்களுடைய மனைவி பிள்ளைகளில் சந்ததியினரில் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. பயபக்தி உடையோர்களுக்கு எங்களை தலைவர்களாக வழிகாட்டியாக மாற்றுவாயாக. யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு வழிகாட்டியாக மாற்றுவாயாக. இந்த பிரார்த்தனையை நாங்கள் அடிக்கடி செய்து கொள்வோம். எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வினால் எங்களுக்கு தரப்பட்ட நிஅமத்துக்கள், அந்த நிஅமத்துக்களுக்கு எதை முதன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதை முதன்மையாக இந்த கல்வியாண்டில் புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவோடும் இஹ்லாஸோடும் நம் அனைவரையும் வாழ வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா. அம்மா பாத். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். ஆனால் அந்த நாட்களின் புனிதத்தை அவர்கள் பேணவில்லை. அல்லாஹு தஆலா பல வகையில் அவர்களை சோதித்தான் என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். அந்த நாட்களை அவர்கள் புனிதத்தை பேணாத பொழுது குரங்குகளாக அவர்களை மாற்றினான். அந்த சோதனையின் வடிவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், வஹீலே படித்திருக்கிறோம். அதே நேரத்தில் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அல்லாஹு தஆலா வெள்ளியை சிறப்பு தினமாக தந்திருக்கிறான். உண்மையில் நானும் நீங்களும் அத்தினத்திற்குரிய ஹக்குகளை கொடுக்கிறோமா, அந்த கண்ணியத்தை பேணுகிறோமா என்றால் நிச்சயம் கிடையாது. இந்த குத்பா ஆரம்பிக்கின்ற பொழுது பள்ளியில் எத்தனை சகோதரர்கள் இருந்தோம். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ் கடுமையாக சோதித்தான் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும். இப்போ வஹி வாரல்ல, முற்று பெற்றுட்டு அந்த தைரியத்தில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா? வெள்ளிக்கிழமை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நஹ்னுல் ஆகிரூன் அஸ்ஸாபிகூன், நாங்க தான் பிந்திய சமூகம், ஆனால் மறுமையில் முந்தியவர்கள் நாங்கள் தான். ஆக கடைசி சமூகம் நாங்கள் தான், மறுமையில் முந்தியவர்கள் நாங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வெள்ளியை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், எங்களுக்கு பிறகுதான் சனியையும் ஞாயிறையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் என்று முந்துதலுக்கு ஒரு அடையாளமாக வெள்ளிக்கிழமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கின்ற நாளில் மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அதிலேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கம் நுழைக்க வைக்கப்பட்டார்கள். அத்தினத்தில் தான் சுவர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். வலா தகூமு ஸாஆ இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, மறுமை நாளும் வெள்ளிக்கிழமை தான் நடைபெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த தினத்திற்குரிய சிறப்பை கொடுத்திருக்கிறோமா? வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுகையிலே சஜதாவை ஓதுகிறோம், சூரத்துல் இன்சானை ஓதுகிறோம். சுபகிலேயே தயாராகி கொள்ளுங்கள், இது வெள்ளிக்கிழமை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எப்பொழுதாவது இரவில் தூங்குகின்ற நேரத்தில் நாங்கள் வெள்ளிக்கிழமை என்று வந்தால் எங்களுடைய சிந்தனையில் இறைச்சி வாங்கணும், கோழி வாங்கணும், கறி தொடர்பாகத்தான் யோசித்திருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமையில், என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு பிடிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஏனென்றா அது ஒரு சிறப்பான தினம், அந்த தினம் நோன்பு வேணாம், தனித்து வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளிலே அழைக்கப்பட்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க பள்ளியில இருக்கணும் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வெள்ளிக்கிழமை இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தினம், அந்த தினத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை படைச்ச ரப்பு சொல்றான், நீங்க அந்த குறிப்பிட்ட நேரம் மிம்பருக்கு இமாம் வாரத்துக்கு முன்னாடி அதான் சொன்னால்
நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. எத்தனை பேர் அந்த கட்டளையை 1 மாதம் 4 வெள்ளிக்கிழமை சரியாக நான் பயன்படுத்தினேன், அல்லாஹ்வை பயந்து நடந்தேன் என்று எங்களில் எத்தனை பேருக்கு தைரியமாக சொல்ல முடியும்? சகோதரர்களே, 1000 பேர் இந்த குத்பாவிலே இருக்கிறோம். இந்த வெள்ளியின் மகத்துவத்தை உணர்ந்து, நாங்கள் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிய நேரத்திற்கு சமூகம் தந்தோமா? அல்லாஹ்வுடைய கட்டளை சொற்பமாக அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த வெள்ளியின் சிறப்பை கொடுத்து நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இந்த தினம் என்பது யார் யாரெல்லாம் யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒற்றை தினத்தில் மாறு செய்தார்கள், அந்த கண்ணியத்தை பேணாமல் நடந்தார்கள், பெருவாரியாக அவர்களை சோதித்தான், கடுமையாக சோதித்தான் என்று வரலாறு சொல்கிறது. எங்களையும் அல்லாஹு தஆலா பிடித்து விடுவான். வெள்ளிக்கிழமைக்குரிய கண்ணியத்தை கொடுங்கள், வீட்டிலே அதை பதிவு செய்யுங்கள். இத்தினம் அல்லாஹ்வுக்கான தினம், இதில் முழுவதுமாக நாங்கள் இபாதத் செய்ய வேண்டும் என்கிற உணர்வை பிள்ளைகளுக்கு கொடுங்கள், தலைமுறைக்கு கொடுங்கள். எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக, வெள்ளியின் மகிமையை உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.